ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனை தேவரீர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த அருமையான கர்த்தர் எங்களுக்கு நீர் ஈவாக கொடுத்த இந்த நாளிலும் ஆண்டவராய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவராய் கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் எங்களை பராமரித்து பாதுகாத்து தேவரீர் நீர் தீங்குக்கு நீங்கள் ஆக்கி ரட்சித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இது நீர் எங்களுக்கு கொடுத்த மனமகிழ்ச்சியின் நாள் ஆண்டவரே. மனமகிழ்ச்சியோடு எங்களை ஜீவனோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நடத்தி வருகிற எங்கள் ஜீவாதிபதியை நாங்கள் வணங்க தொழுது கொள்ள கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தருமையான ஆலய ஆராதனையில் எங்கள் மத்தியில் பிரசன்னராகி நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, நீர் ஆராதனை தொடக்க முதல் முடிவு மட்டும் ஆளுகை செய்யும். உம்முடைய பிரசன் மாத்திரம் எங்களோடு கடந்து வரட்டும். ஆண்டவரே, எல்லா கனம் மகிமையாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 5வது பாடலை பாடுவோம். என்னும் பொதுவான பிரார்த்தனைக்காக நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். லித்தானியா என்னும் பிரார்த்தனைக்காக முழங்கால் படியிடுவோம். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகள் ஆகிய எங்களுக்கு இறங்கும். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளை எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராய் இருக்கிற தேவனாகிய குமாரனே,
ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையுள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விளையதும் இரத்தத்தால் மீட்டுக்கொண்ட இந்த ஜனமாகி எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்தில் நின்றும், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றும், பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றும், உலகத்தினாலும் மாமிசத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும், பெருவாறு விஷவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும், யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் தாய் நாட்டு துரோகத்திலும் நின்றும், சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றும், இருதய கடினத்திலும் மது வசனத்தையும் கற்பனையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய பரிசுத்த மனடாவதார ரகசியத்தின் மித்தமும், உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் மித்தமும், உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் மித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வின் மித்தமும், உமது சிலுவை பாடுகள் மித்தமும், உமது அருமையான மரணத்தின் மித்தமும், நீர் அடக்கம் பண்ணப்பட்டதன் மித்தமும், மகிமையோட உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினது மித்தமும், பரிசுத்த ஆவி வந்தது மித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனே, பாவிகளாக எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்குமுள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் குடியரசுத் தலைவரையும் மாநில ஆளுநர்களையும் நாடாளுபவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தியற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திபாரங்கள் மேல் அமையும் முயற்சிகளால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலைவெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகள் வேலைகளையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நீதிபதிகளையும் அலுவலர்களையும் வழிநடத்தி அவர்கள் நீதி நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபை அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அலுவலர்கள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையும் அருளச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் நாட்டை எல்லா மோசங்களிலும் வெக்குணங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று அமைக்கப்பட்டிருக்க படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பேராயர்கள் ஆயர்கள் உதவி ஆயர்கள் யாவருக்கும் அது வசனத்தை பற்றிய மெய்யறிவாக பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா நாடுகளுக்கும் ஒருமையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தையும் அருளச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே.
உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் காலின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் சகாயத்தை மாறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்கிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற பெண்கள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தையில்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனந்திருமலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமை மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்த ஆவின் கிருபையை அருளிச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை எங்களுக்கு அருளிச் செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவை கேட்டருளும். கிறிஸ்துவை கேட்டருளும். கர்த்தாவை எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவை எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவை எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரதமாக நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்வோம். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதையும் எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களை சரிகட்டாதையும். ஜெபம் பண்ண கிடவும். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகளின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனை, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாக கேட்டிருளும். மதடியாராகி நாங்கள் எந்த உபத்திரங்களும் செய்தப்படாமல் மது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு சோதனம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கிருபை செய்திருளும். ஆமென். கர்த்தாவே நாமத்தில் சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவளுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே மகிமை பிரதானம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவை எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியும். கிருபையாய் எங்கள் பத்திரங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாய் எங்கள் ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவை இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே கிருபையாய் கேளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். அந்தந்த வாரத்திற்கான சுருக்க ஜெபம். பெந்தைகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 23ஆம் ஞாயிறு மாற்றுத்திறனாளிகள் ஞாயிறு. மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பும் மதிப்பும். கர்த்தாவை, உமது திருமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
சகல பிணியாளிகளுக்கும் சுகம் தருபவரே, மாற்றுத்திறனாளிகளையும் மனநலம் பாதிக்கப்பட்டவரையும் பலப்படுத்தி உமது பரிசுத்த ஆவியினால் நிலைப்படுத்த வேண்டிக் கொள்கிறோம். அவளை நேசித்து ஏற்றுக்கொண்டு பாதுகாத்திட எங்களுக்கு அருள் புரியும். இவ்வுலகில் மனதாலும் சரீரத்தாலும் போராடி கொண்டிருப்பவர்களை ஆதரித்து பாதுகாத்து உதவ வேண்டும் என்று உமோடும் பரிசுத்த ஆவியாளரோடும் என்றென்றும் எங்களை ஆண்டு வழிநடத்துகிற கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமையுண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றி கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்குள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரிய கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவை, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். யாவரும் தயவாய் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது 1 மற்றும் 2 வேதபாடம் தொடர்ந்து வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிப்பிட்ட 1 வேதபாடம் 2 சாமுவேல் 9 அதிகாரம் 1 முதல் முடிய. 2 சாமுவேல் 9 அதிகாரம் 1 வசனம் முதல் முடிய. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெற்றவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரனும் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேனின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரிலிருந்து அம்மியேனின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மெபிபோசேத் தாவீதினிடத்திற்கு வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மெபிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்ப்பதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலும் அவன் வீட்டாரும் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மெபிபோசேத் என் நிமித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம்
உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவிபோசேத்துக்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்திற்கு வேலைக்காரராக இருந்தார்கள். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 கால்களும் முடமாயிருந்தது. வாசிக்க முடியாத குறிப்பிட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதியல்ல. ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்திலிருந்தோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கொடாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவர் சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தேனோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களின்றி வேறு ஒன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியனல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காணுகிறதுக்கும் என்னாலே கேட்கிறதுக்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கும் அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தப்படாதபடிக்கு என்னை மாம்சத்திலே ஒரு முன் இருக்கிறது. என்னை நான் உயர்த்ததாகபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடையதுமாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலனுள்ளமான இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கொடுக்கப்பட்டுள்ள 2வது வேத பாடம் வாசித்து முடிது. இப்பொழுது சிறுபிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். பாகம் மதிப்பும் என் கிருபை உனக்கு போதும், பலவனித்திலே என் பாலன் பூரணமாய் விளங்கும் என்றார். என்று கொரிந்தியர் 12:9 உண்பாகம். மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பும் மதிப்பும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9 முன்பாகம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9 உண்பாகம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விலகும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9 முன்பாகம். மாற்றுத்திறனாளிகள் மதிப்பும் மதிப்பும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலனோ பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9 முன்பாகம். அடுக்கு அவர், என் கிருபை உனக்கு போதும்,
பலவீனத்திலே உன் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்கிறார். 2 கொரிந்தியர் 12:9 முன்பாகம். மாற்றுத்திறனாளிகள் பராமதிப்பும் மதிப்பும். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9 முன்பாகம். கிருபை உனக்கு போதும் உனக்கு விளங்கும். அதற்கு அவர் என்னை என் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9 முன்பாக. மாற்றுத்திறனாளிகள் பராமதிப்பும் மதிப்பும். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9 முன்பாகம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9 முன்பாகம். தலைப்பு மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பும் மதிப்பும். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9 முன்பாகம். ஹெட்டிங் டிசபிலிட்டி கேர் அண்ட் ஹானர். பட் he said to me, my grace is sufficient for you, for power is made perfect in weakness. 2 Corinthians 12:9. மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பும் மதிப்பும். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். 1 கொரிந்தியர் 12:9 முன்பாகம். மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பும் மதிப்பும். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9 முன்பாகம். திருவசனம் கூறிய சிறு பிள்ளைகளை திருச்சபை சார்பாக உற்சாகப்படுத்துகிறோம். அவர்களுக்கு அதுதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வாரத்திலும் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசித்து கேட்போம். அவர்களுக்காக நம் ஜெபங்களும் சிறப்பு பாடலும் தொடர்ந்து பாடப்படும். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் 18-11-2025 அன்று ஏ பெனிட்டா டாக்டர் ஆஃப் திரு டி ஆல்வின், கே ஜாக்லின் ஜென்சி டாக்டர் ஆஃப் திரு வி கோயில்மணி, 20-11-2025 அன்று ஜி ஜெசிகா டாக்டர் ஆஃப் திரு கோபி கேர் ஆஃப் திரு ஆல்வின், 21-11-2025 அன்று ஜே திஷான் சன் ஆஃப் திரு ஜெபராஜ் கேர் ஆஃப் திரு ஈசாக்கு, பி மெர்சி ஒய்ஃப் ஆஃப் திரு எஸ் இமானுவேல் தினகரன், 22-11-2025 அன்று ஏ ஜெஸ்ஸி வினோதினி டாக்டர் ஆஃப் திரு ஏ ஆரிஸ் கோயில், பி ஜோஸ்னா டாக்டர் ஆஃப் திரு பிரபாகரன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கான வசனம்: வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 134 சங்கீதம் 3 வசனம். இவர்களுக்காக சிறப்பு பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே. உன் கவலைகள் யாவையும் ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வாரத்திலும் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய பெயர்களை ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறதை கர்த்தர் கேட்டீர் ராஜா. வாசித்த பிள்ளைகள் ஆண்டவரே, பெயர் கொடுத்தவர்கள் கொடுக்காதவர்கள் இப்படி யாருடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆண்டவரே உடைய சியோன் நன்மையினால் நிறைத்து திருப்திப்படுத்தி புதிய ஒரு இடத்தின் நன்மையும் கிருபையும் காணும்படியாக செய்யும் ஆண்டவரே. அவர் எடுக்கிற எல்லா முடிவுகளையும் ஆண்டவராய் கர்த்தர் கூட தங்கியிருங்க.
காரிய சுத்தியை கத்த தருவீராக ஆண்டவரே. கத்தவர்களே செல்கிற இடங்களையும் கடந்து போகிற வழிகளையும் ஜெயத்தினால் அவர்கள் நிறைத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே தெய்வீக கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. கடந்த வருடம் பாதுகாத்த ஆண்டவர் இந்த புதிய வருடத்தையும் பராமரித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவராக கத்தர் உடைய பிள்ளைகளை அப்படி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நீர் தொட்டு ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக கரம் கூட தங்கி இருக்கட்டும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் எல்சிஎஃப் வரவு செலவுகள் வாசிக்க கேட்போம். 2025 அக்டோபர் மாத எல்சிஎஃப் வரவு செலவு. செப்டம்பர் மாத கையிருப்பு 39,052 ரூபாய். வரவுகள்: தீப காணிக்கை 5,890 ரூபாய், எல்சிஎஃப் காணிக்கை 330 ரூபாய், எல்சிஎஃப் ஏலம் 640 ரூபாய், பாத்திர வாடகை ஜே மார்டின் 150 ரூபாய், எஸ் ஜெயக்குமார் 735 ரூபாய், எம் ஞானச்சந்திரன் 4,500 ரூபாய். மொத்த வரவு 12,245 ரூபாய். செலவுகள்: சபை ஊழியர் ஆதரவு 3,000 ரூபாய், ஆலய பணியாளர் ஆதரவு 5,000 ரூபாய், கோபுர சிலுவை ரிப்பேர் செலவு 850 ரூபாய், லிக்யூடு எலக்ட்ரிக் டேப் 2 லிக்யூடு 1 80 ரூபாய். 12/11/25 12/10/25 அன்று நடந்த திடப்படுத்தல் ஃபங்க்ஷனுக்கு சுண்டவளை சபை சார்பாக நன்கொடை 9,000 ரூபாய். சபை வீடு ஜன்னல்களுக்கு கொசுவலை அடிக்க செலவு 5,000 ரூபாய். மொத்த செலவு 22,930 ரூபாய். மொத்த வரவு 12,245 ரூபாய். கைப்பிடித்தம் 10,685 ரூபாய். செப்டம்பர் மாத கையிருப்பு 39,052 ரூபாய். அக்டோபர் மாத கைப்பிடித்தம் 10,685 ரூபாய். அக்டோபர் மாத கையிருப்பு 28,367 ரூபாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்கள் நன்மையினால் நிறைத்து வழிநடத்துவாராக. இந்த வாரத்தின் ஒரு சில அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். இன்று இரவு ஆராதனையால் நமக்கு எல்சிஎஃப் ஆராதனை நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் நாளை வழக்கம் போல நடைபெறும் திங்கட்கிழமை இரவு ஜெபக்குழு விவரங்கள்: மோசே ஜெபக்குழு திரு ஜெய் சாமுவேல் அவர்களிடத்திலும், எலியா ஜெபக்குழு திரு எம் முத்தையா அவர்களிடத்திலும், தானியேல் ஜெபக்குழு திரு கோபால் அவர்களிடத்திலும், தாவீது ஜெபக்குழு திருமதி எஸ் லதா அவர்களிடத்திலும் நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். அந்தந்த ஜெபக்குழுவர்கள் இந்த அருமையான ஜெபக்குழுவில் இணைந்து கொள்ளும்படியாக உங்கள் நேரங்களை தேவ சமூகத்தில் செலவிடும்படியாக உங்களை அன்புடன் ஞாபகப்படுத்துகிறோம். அதேபோல் வருகின்ற புதன்கிழமை நமக்கு வாரந்தோறும் நடைபெறும் சங்கிலி தொடர் ஜெபமானது நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காகவும் நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுக்கும்படியாக உங்களை மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறோம். வருகின்ற சனிக்கிழமை 22/11/2025 அன்று நம்முடைய ஆலயத்தில் வைத்து உபவாச ஜெபக்கூடுகையானது நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை 22/11/2025 அன்று காலை 10 மணி அளவில் நம்முடைய ஆலயத்தில் வைத்து உபவாச கூடுகையானது நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலேயும் திருச்சபையில் பிள்ளைகள் யாவரும் ஜெபத்துடன் இந்த உபவாச கூடுகையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் வருகின்ற டிசம்பர் மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை நாம் அறிவித்திருந்தது போல சேகர அளவிலான கீத ஆராதனையானது பேர்பிளாங்குளம் சபையில் வைத்து மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான கீத ஆராதனையிலும் திருச்சபையின் ஐக்கிய சங்கங்கள், ஆண்கள் ஐக்கிய சங்கம் ஒரு பாடலும், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிப பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்கம், இன்னும் ஞாயிறு பள்ளிகள், பாடகர் குழு, இப்படி ஐக்கிய சங்கங்களாக இணைந்து நீங்கள் ஒவ்வொரு பாடல் பாடும்படியாகவும் நீங்கள் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பாடலை, தேர்ந்தெடுத்த பாடலை விவரங்களை என்னிடத்தில் விரைவாக தரும்படியாகவும் உங்களை அன்புடன் ஞாபகப்படுத்துகிறோம். இதற்காக நீங்கள் ஆயத்தமாகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் வருகின்ற 30/11/2025 இந்த மாதத்தின் 5வது வாரம் நமக்கு விசேஷமாக அந்திரையா திருநாளாக இருக்கிறபடினால இதற்குரிய ஆலய ஆராதனை விவரங்கள் உங்களுக்கு பின்னதாக அறிவிக்கப்படும். அது மாத்திரமல்லாமல் இந்த அந்திரையா திருநாளுக்காக நாம் காலை சிற்றுண்டி போன்றவற்றை நாம் ஆயத்தப்படுத்த திட்டம் வைத்திருக்கிறோம். ஆகையால்
திருச்சபையின் பிள்ளைகள் இந்த அந்திரையா திருநாளை நினைவில் வைத்துக்கொண்டு இதற்கான தேவைகளை நீங்கள் உற்சாகத்தோடு மனமுகந்ததாக கர்த்தருக்கென்று சந்திக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது அருமையாக ஆலயம் எல்லாம் உங்களால் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. ஆகையில் நீங்கள் நம்முடைய ஆலய காரியங்களை கருத்தில் கொண்டு இந்த அருமையான அந்திரையா திருநாளுக்காக உங்களால் இயன்றவை நன்கொடைகளை என்னிடத்தில் உள்ளது ஆலய பணியாளரிடமோ அல்லது பொறுப்பாளரிடமோ நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் வருகின்ற டிசம்பர் மாதம் 28/12/2025 அன்று நம்முடைய ஆலயத்தில் வைத்து குடும்ப தோத்திர கூடுகையானது நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி குடும்ப தோத்திர கூடுகையானது நடைபெறும். இந்த அருமையான ஆராதனையானது நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இந்த ஆலய ஆராதனையில் நீங்கள் உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்ட ஆலய கட்டுமான பணிக்காக கொடுக்கப்பட்ட உண்டியல்களை நீங்கள் படிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி குடும்ப கூடுகை அன்று உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்ட இந்த அருமையான ஆலய கட்டுமான பணிக்கான உண்டியல்களை நீங்கள் படிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய திருநெல்வேலி கலெக்டர்ஸ் ஆஃபீஸிலிருந்து நாம் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த ஆலய கட்டுமான பணிக்கான தடையில்லா சான்று நேற்றைய தினம் நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்கான தடையில்லா சான்று நமக்கு கிடைத்தது. அதற்குரிய எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறந்து கொடுத்ததற்காக அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம். அது மாத்திரமல்லாமல் இந்த அருமையான ஆலய கட்டுமான பணிக்கான இதர காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாகும். இனி வரும் நாட்கள் இந்த அருமையான வேலை விரைவாக ஆயத்தப்பட வேண்டும், துவங்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இதற்கான தேவைகள் நம்முடைய பொறுப்பாளர்கள் அதற்குரிய எல்லா பொறுப்பில் இருக்கிறவர்கள் எங்கெல்லாம் நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்காக அலைகிறார்களோ அங்கு செல்லும் இடங்களில் ஆண்டவராய் கர்த்தர் அநேகரை கண்களை திறந்த வாசலை கொடுக்கணும். அவர் அநேகரை இதற்காக கொடுக்கும்படியாக ஏற்படுத்தணும். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக நம்முடைய ஆலயத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற 4 ஜெபக்குழுக்கள், இந்த மோசே, எலியா, தானியேல், தாவீது குழுவில் உள்ள தலைவர்கள், நீங்கள் உங்கள் குழுவில் கட்டாயம் ஆலய கட்டுமான பணிக்காக ஒரு ஜெபக்குறிப்பு எல்லா நாட்களும் ஜெபிக்கும்படியாக உங்களை ஞாபகப்படுத்துகிறோம், கேட்டுக்கொள்கிறோம். இதை தயவாய் நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய கிறிஸ்மஸ் காலத்தில் நம்முடைய வருடந்தோறும் நடைபெறுகிற வேதாகம தேர்வு நடைபெறும். மாறாக இந்த வருடத்தில் நாம் அதற்கு மாறாக கிறிஸ்மஸ் கால வேதாகம தேர்வுக்கு பதிலாக திருவசன தேர்வு நடத்த நாம் திட்டம் வைத்திருக்கோம். கிறிஸ்மஸ் காலங்களில் நம்முடைய கிறிஸ்மஸ்க்கு அடுத்ததாக 30ஆம் தேதி என்ற திட்டம் வைத்திருக்கோம். இந்த நாட்களில் உங்களுக்கு வேதாகமத்தை திருவசன தேர்வு, அதாவது கடந்த வருடம் 2025 சட்டவாக்கிய வசனம் முதல் இந்த 2020 கடைசி வசனம் 52, 53 வரும்னு பார்க்குறேன். இந்த 53 வசனங்களையும் எங்கள் படித்து இதிலிருந்து தேர்வு நடக்கும். இந்த 53 வசனங்களை எழுதுகிறவங்களுக்கு நாங்கள் பகுதி வாரியாக பிரிச்சிருக்கிறோம். 1 எல்கேஜியில் ப்ரீகேஜிலேருந்து 2ஆம் வகுப்பு படிக்கிற வரை வாய்மொழி தேர்வு, 3லேருந்து எழுத்து மொழி தேர்வு. ஆனால் அந்த 1 ப்ரீகேஜ் 5 வரை உள்ளவர்களுக்குரிய வசனங்கள் குறைக்கப்படும். குறிப்பிட்ட வசனங்கள் மொதல் 20ன்னா எல்லாரும் படிச்சிருவீங்க, அல்லது யாராவது தெரிஞ்ச 10ன்னா சின்ன சின்ன வசனமாக படிச்சுட்டு வந்துடுங்க. ஆக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வசனம் இந்த தேதியிலேருந்து தேதியில் கொடுப்போம். அதை உங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து ஊக்க வைக்க முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெரியவர்கள் நீங்கள் 53 வசனங்களையும் படிக்கலாம். அதை பொறுத்து உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். ஆகையால் நீங்கள் இந்த திருவசன தேர்வுக்காக ஆயத்தமாகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலம் வாலிபரைக்கு சங்கம் நடத்தும் இந்த அருமையான கிறிஸ்துமஸ் கொய்னோனியா 2025க்குரிய இந்த நிகழ்ச்சிகள் நம்முடைய தலைமை திரு ரைட் ரெவரண்ட் ஏஆர்ஜி ஸ்ரீ பர்னபாஸ் ஐயா அவர்கள் இதில் அருமையாக நம்முடைய பேராயர் அவர்கள் தலைமையாக இந்த அருமையான வாலிப ஐக்கிய சங்கம் நடத்தும் கொய்னோனியா நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இதில் அருமையான இந்த காரியங்கள் உங்களுக்கு கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது. அதே போல் நோட்டீஸ் போர்டிலும் போடப்பட்டிருக்கு. நீங்கள் இதை பார்த்து செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினீர்களானால் நீங்கள் அதற்குரிய பெயர்களை பதிவு செய்ய வேண்டிய நாள் 18/11/2025. அதற்குள் நீங்கள் பதிவு செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் கூண்டு விளக்கு போட்டிக்கான நாளும் 22/11/2025 மாலை 5 மணிக்கு 100ஆண்டு மண்டபத்தில் நடைபெறும். இதற்காகவும் பதிவு செய்ய கடைசி நாள் 18ஆம் தேதி இந்த மாதம். இதற்கு ஒரு நபருக்கு ரூபாய் 200 என பதிவு கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதிலேயும் நீங்கள் விரும்பினவர்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் கடந்த வாரம் அறிவிப்பு கொடுத்தது போல சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பெண்கள் ஐக்கிய சங்கம் நடத்தும் 65வது உபவாச ஜபதின ஸ்தோத்திர பண்டிகை. பெண்கள் ஐக்கிய சங்கம் நடத்தும் 65வது உபவாச ஜபதின ஸ்தோத்திர பண்டிகையானது இந்த மாதம் 30 மற்றும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்று ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் சிஎஸ்ஐ எலைசா கால்டுவெல் செவிலியர் கல்லூரி இடையங்குடியில் வைத்து நடைபெற இருக்கிறது. இதிலையும் தலைமையாக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஏஆர்ஜி ஸ்ரீ பர்னபாஸ் நம்முடைய பேராயர் அவர்களும்
அதேபோல் திருமதி பியூலா நியூட்டன் அவர்கள் மெய்ப்பெண் குரல் ஊழியத்திலிருந்து தெய்வ செய்தி கொடுக்கும்படியாக அவர்கள் வேலூரிலிருந்து இந்த அருமையான கூடுகையில் கலந்து கொள்ள விரும்புகிற நம்முடைய திருச்சபையின் தாய்மார்கள் தயவாக உங்கள் பெயர்களை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு நாம் கடைசி நவம்பர் மாதம் 25க்குள் கலந்து கொள்கிற விவரங்களை நம்முடைய சபை மன்ற தலைவருக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். ஆகையால் விருப்பமுள்ள உங்கள் பெயர்களை இடத்தில் கொடுக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த அருமையான நாள் நம்மத்தில் தெய்வ செய்தியை கொடுக்கும்படியாக இந்திய மிஷனரி சங்கத்தின் ஊழியராக நம்முடைய பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கிற அருமையான சகோதரர் திரு சாமுவேல் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மத்தில் நாள் தெய்வ செய்தியை கொடுப்பார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பாக கரங்களை தட்டி உற்சாகத்துடன் வரவேற்போம். செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 420வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 420வது பாடலை நாம் யாவரும் எழுந்து பாடுவோம். நின்றவாறு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த பரிசுத்த நாள் ஆராதனையில்
ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கின்றோம். இந்த 2025ஆம் ஆண்டை ஆரம்பிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாரே. இந்த 11வது மாதம் இந்த நிமிட நேரம் வரையிலும் உங்களையும் என்னையும் அவர் கிருபையாய் கரம் பிடித்து நடத்தி வந்தார். என்னோடய வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்கினதல்லவா? உள்ள உலகத்தில் நீங்கள் நானும் பார்க்கின்ற பொழுது எத்தனை ஆபத்துகள், பேரழிவுகள், விபத்துகள், எத்தனையோ காரியங்கள் நம்மை சூழ்ந்திருந்த பொழுதும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கண்ணின் மணி போல் அவர் பாதுகாத்து வந்தாரே. உங்கள் மீதும் என் மீதும் அவர் பாராட்டின அன்பு பெரிதல்லவா? ஒருவேளை தகுதியற்ற நம்மையும் ஆண்டவர் இரக்கமாய் நம்மை நினைத்து நம்மீது அன்பு கூர்ந்து நம்மை நேசித்து நம்மை பாதுகாத்து கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். ஒரு விஷயம் கூட இந்த ஆராதனையில் அந்த அன்பை ஆண்டவர் நான் நினைத்து பார்க்கிறேனப்பா. ஆண்டவரே, உங்கள் அன்புக்கு நான் பாத்திரவானா இல்லாத பொழுதும் நீங்கள் கிருபையாய் என்னை சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. அநேக நேரங்களில் நான் தானப்பா உங்கள் அன்பை விட்டு தூரமாய் போன அனுபவத்தில் இருந்தேன். உங்களுடைய நினைவுகளை விட்டு தூரமாய் போன அனுபவத்தில் இருந்தேன். உம்மை விட்டு விலகி போன அனுபவத்தில் இருந்தேன் ஆண்டவரே. ஆனால் நீங்களோ என்னை மறந்து விடவில்லை ஆண்டவரே. நீங்கள் என்னை மறந்து விடவில்லை ஆண்டவரே. என் மீது நினைவாக இருந்தீங்கப்பா. அந்த அன்பை இந்த ஆராதனையில் ஒரு விஷயம் நான் எண்ணி பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் எண்ணி பார்க்கிறேன், நான் நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோமப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்மை ஆராதிக்க, நம்மை தொழுது கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைகளை எண்ணி நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். தேவ கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் ஆமாம் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல ஒரு மகிமையான ஆராதனை வேலை ஆண்டவன் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த அருமையான நம்முடைய திருச்சபையின் சேகரத்தின் போதகரை அவர்களுக்கு இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் நம்முடைய சபையில் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற அன்பு சார் அவர்களுக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, இந்திய மிஷனரி சங்க பணிகளை நேசிக்கிற அன்பு திருச்சபையின் பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மத்தியில் நம்முடைய பகுதியில் இந்திய மிஷனரி சங்கத்தின் பொறுப்பாளராக இருந்து ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அருமையான செல்வபாயம் அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். முதிர் வயதிலும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று அவங்க அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு செய்கின்ற இந்த பணிகளில் ஆண்டவர் கூட இருப்பாராக. மிஷினரி பணிகளை நேசித்து மிஷினரிக்காக காணிக்க கொடுக்கிற குடும்பங்கள், ஆதிவாசி பிள்ளைகளை ஆதரிக்கிற குடும்பங்களை ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில் ஆண்டவர் எழுப்பி கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெருகச் செய்வாராக. பாரத தேசம் பறந்து விருந்த தேசம், லட்சக்கணக்கான கிராமங்களை கொண்ட ஒரு பெரிய தேசம். இந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னை வைத்திருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நானும் பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேசத்தில் கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு தரிசனத்தோடு கூட இந்திய மிஷனரி சங்கம் 123வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 27 மாநிலங்களில் 2 யூனியன் பிரதேசங்களில் ஆண்டோட உன்னத பணியை நிறைவேற்றி வருகிறோம். முதலாவது நம்முடைய பணி சுவிசேஷ பணி, அதைத் தொடர்ந்து மருத்துவ பணி, கல்வி பணி, சமுதாய பணி,
விடுதி பணின்னு சொல்லி 5 விதங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை நம்முடைய பாரத தேசத்தில் நம்முடைய மக்களை கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு நாம் என்ன செய்கிறோம், நிர்வகித்து செயல்படுத்தி வருகின்றோம். ஆண்டவர் இதுவரையிலும் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கின்றார். ஒருவேளை நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த காலகட்டங்கள் ஒரு கொடூரமான ஒரு காலங்கள், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கி உத்தரப்பிரதேச மாநிலத்தை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது கடந்த நாட்களில் 1 மாதத்திற்கு மேலாக நம்முடைய இந்திய மிஷினர் சங்கத்தில் உத்தரப்பிரதேசத்தில் அரோரா என்கிற ஒரு பணித்தளம் உண்டு. அந்த பணித்தளத்தில் செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கே உள்ள மிஷினரிகளையும் சுதேச ஊழியர்களையும் என்ன செய்தாங்க, வலுக்கட்டாயமாக அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் மீது பதிவு பண்ணி அவர்களுக்கு ஜாமீனுக்காக போகின்ற பொழுது ஜாமீன் என்ன செய்யலை, கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்கலன்னு சொன்னால் அவருடைய வழக்கு என்ன செய்ய மாட்டேங்க, கோர்ட்டுக்கே வரவில்லை. அந்தளவுக்கு அவர்களை என்ன செய்கிறாங்க, சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்டதான வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி செய்துவிட்டது. ஆனால் உத்தரப்பிரதேச மாநில அரசு இவர்களை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த மிஷினரியுடைய வழக்கை கோர்ட்டுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டுக்கு கொண்டு போனால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஜாமீன் அப்ளை பண்ணி அவர்களுக்கு என்ன செய்ய முடியும், ஜாமீன் கிடைக்கலாம், விடுதலை ஆக முடியும். எனவே இதற்காக பாரத்தோடு ஜெபித்து கொள்ளுங்கள். அப்பொழுது நான் மிஷினரி இடத்தில் அங்கே பேசி கொண்டிருந்த பொழுது அவங்க சொன்ன காரியம், பிரதர் நம்முடைய ஐஎம்எஸ் மிஷினரிகள் 5 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அநேக மிஷினரிகள் கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான மிஷினரிகள் இந்த சிறை வாசத்தில் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய மிஷினரிகளும் இருக்கிறாங்க. அவங்க மீது கேஸ் ஃபைல் பண்ணாமலே என்ன செய்கிறாங்க, சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமையை இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஊழியர்கள் மிஷினரிகள் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. எனவே அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். காலங்கள் கடைசி காலங்கள், வேத வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே மிஷினரிகளுக்காக நீங்கள் பாரத்தோடு இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். மிஷினரியை கொடுத்து நம் காணிக்க கொடுத்து தாங்குகிறோம், அதோடு நின்று விடக்கூடாது. இதற்காக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய விசேஷித்த கடமையாக இருக்கிறது. எனவே அதை ஜெபித்து கொள்ளுங்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, மிஷினரி ஊழியத்தின் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்களுக்காக, முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக கடந்த நாட்களில் ஒரிஷா மாநிலத்தில் ராயகட் என்கிற ஒரு பணித்தளம் உண்டு. அந்த பணித்தளத்தில் ஊழியம் செய்கிற அருமையான ஜாக்கப் டேனியல், அவங்க மேல சிவந்திபுரத்தை சார்ந்தவர்கள். அவர்களிடத்தில் நான் பேசி கொண்டிருந்த பொழுது அவங்க ஒரு ஜெப குறிப்பு சொன்னாங்க. இந்த ராயகட பணித்தளத்திற்கு அருகில் ஒரு கிராமத்தில் 5 குடும்பங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பங்கள். இந்த 5 குடும்பங்களுக்கு விரோதமாக இந்த கிராம மக்கள் எழும்பி அவருடைய வீட்டை என்ன செய்து விட்டார்கள், சூறையாடி விட்டார்கள். அவர்களுக்கு உண்டான வயல் நிலங்களை என்ன செய்து விட்டார்கள், சூறையாடி விட்டார்கள். இந்த 5 குடும்பத்தை சேர்ந்த இந்த கிராம மக்கள் தங்களுடைய உயிருக்கு பயந்து என்ன செய்தார்கள், காடுகளில் போய் ஒளிந்து கொண்டார்கள். இப்போ மிஷினரிக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மிஷினரிகள் என்ன செய்வாங்க சொன்னால், இப்படிப்பட்ட சம்பவங்கள் வருகின்ற பொழுது காவல்துறையினிடத்தில் போய் அவங்களை கூட்டிகிட்டு வந்து என்ன செய்வாங்க, சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அந்த மக்களை அவங்களுடைய இல்லத்திலே தங்க வைப்பார்கள். இப்படியாக மிஷினரிகளுக்கு தகவல் பண்ண உடனே எந்த அருமையான அண்ணன் காவல்துறைக்கு போய் காவல்துறை என்ன செய்தாங்க, அழைத்து வருகின்ற பொழுது இந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிறிஸ்தவர்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, திட்டமாக தீர்க்கமாக காவல்துறையிடத்தில் பேசினபடினால என்ன செய்கிறாங்க, இந்த கிராம மக்களுக்கு சப்போர்ட்டாக காவல்துறை செய்து செயல்பட ஆரம்பித்து விட்டது. இப்போ 5 குடும்பங்களும் கிராமத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டனர். தங்களுடைய சொந்த வீட்டை விட்டு, தங்களுடைய சொந்த பூமியை விட்டு துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 5 குடும்பத்தின் விசுவாசிகள். ஆனாலும் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகவில்லை. ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நிற்கின்ற மக்கள். ஒரு இன்றைக்கு மற்ற கிராமங்களில் இருக்கிற மற்ற விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு சில குடும்பங்களை அவங்களுடைய இல்லத்தில் தங்க வைத்து மிஷினரிகள் மூலமாக அவர்களுக்கு ஆதரவு அடைக்கலம் கொடுக்கப்பட்டு வருகிறது. எனவே நீங்கள் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேஸும் வழக்கு விசாரணை முடிந்து இந்த மக்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி அருமையான மிஷினரி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். எனவே நம் காணிக்க கொடுப்பதோடு கூட மாத்திரமல்ல, மிஷினரிகளுக்காக பாரத்தோடு ஜெபிங்க.
சந்திக்கப்படுகிற முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர்கள் படுகிற உபத்திரவங்கள் ஒருவேளை இந்த நம்முடைய பகுதியில் நீங்கள் நான் என்ன செய்கிறோம் விடுதலையோடு சுகமாய் தங்கியிருந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒருவேளை நம்முடைய பகுதியில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எப்பொழுது உருவாகும் என்று சொல்லி என்ன செய்கிறது உங்களால் என்னாலையும் கணிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் காலங்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே நமக்கு கிடைக்கின்ற இந்த தருணங்களை பயன்படுத்தி ஆண்டவருடைய பணிக்காக நீங்கள் நானும் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த பண்டிகை நாட்களில் நம்முடைய மிஷினரிகளை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆதிவாசி பிள்ளைகளை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஒருவேளை சார் இன்றைக்கி காலையில் அவங்க ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, பிரதர் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் காணிக்க படைக்கின்ற ஒரு கவர் நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு சொல்லிட்டு. எனவே அதற்காக நீங்கள் உற்சாகமாக நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு குழந்தைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பதற்கு குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் நமக்கு செலவாகிறது. இந்திய மிஷினரி சங்கத்தின் மூலமாக விடுதியில் மாத்திரம் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியுமா? 2182 பிள்ளைகள் முழு நேரமாக நம்முடைய விடுதியில் பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, பகல் நேர பராமரிப்பு மையத்தில் 2796 பிள்ளைகள் நாம் பராமரித்து வருகின்றோம். எனவே இந்த பிள்ளைகளுக்கு நம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஒரு புதிய ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேண்டும், அதற்காக பிரயாசப்படுகிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, நம்முடைய பணித்தலங்களில் கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் நடத்த வேண்டும், மிஷினரிகளுக்கு கிறிஸ்மஸ் வெகுமதிகள் கொடுக்கின்றோம். எனவே இதனுடைய தேவைகளுக்காக நீங்கள் பிரயாசப்பட உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் ஏவார்னு சொன்னால், ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைங்களோ 2 பிள்ளைங்களோ இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு என்ன செய்வோம்? ட்ரெஸ் எடுப்போம். அப்படி எடுக்கின்ற பொழுது, ஆண்டவரே இந்த வருஷம் ஏதோ சொன்னாங்க, ஒரு பிரதர் வந்து சொன்னாங்க, பணித்தளத்தில் ஒரு ஆதிவாசி பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க கிறிஸ்மஸுக்குன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு 1000 ரூபா என் பிள்ளைங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுக்கிறது மாதிரி ஒரு 1000 ரூபா அந்த பிள்ளைக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் காணச்சேவர் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷ பணியில் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஒரு பக்கம் உபத்திரவம் தான், ஒரு பக்கம் நெருக்கம்தான். மிஷினரிகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவருடைய கிரியைகள் பலத்த கிரியைகளாக இருக்கின்றது. நாங்கள் ஆந்திர பகுதியில் கடந்த நாட்களில் ஊழியத்துக்கு சென்றிருந்த பொழுது, ஆந்திர மாநிலம் அராக் என்கிற ஒரு பணித்தளம் உண்டு. அந்த அராக்கு பணித்தளத்திலேருந்து கொஞ்சம் மலை கிராமத்தில் போகின்ற பொழுது ஒரு தொக்கவலசா என்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்திற்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 குடும்பங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் இருந்தார்கள். அப்போ அந்த மக்கள் விசுவாசத்தோடு அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கிராமத்தில் எந்த ஒரு கடவுள் வழிபாடும் கிடையாது. அவங்க இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற ஒரு மக்கள் கூட்டம், ஆவி வணக்கத்திற்கு உட்பட்ட ஒரு மக்கள் கூட்டம். அவங்க வந்து கிறிஸ்தவர்களும் கிடையாது, இஸ்லாமியர்களும் கிடையாது, இந்துக்களும் கிடையாது. சரிதானே? ஆனால் இப்படிப்பட்ட மக்களை தேடி மிஷினரிகள் கடந்து சென்று உங்களுக்காக தேவாதி தேவன் இந்த உலகத்தில் கடந்து வந்தார், இரட்சகராய் கடந்து வந்தார், மீட்பராய் கடந்து வந்தார்ங்கிற நற்செய்தி அவங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அண்டையில் வழிநடத்தப்படுகிறார்கள். அப்போ இந்த கிராமத்துக்கு நாங்கள் போயிருந்த பொழுது அருமையான மிஷினரி சொன்னாங்க, எங்கள் கிராமத்தில் நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த வாலிப பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்க சாட்சி சொல்லலாம்னு சொன்ன பொழுது அந்த பிள்ளைங்க எந்திரிச்சு சொன்ன ஒரு காரியம், எங்களுடைய கிராமத்தில் இந்த நூற்றாண்டில் நாங்கள் தான் முதல் பட்டதாரிகள், அதாவது நாங்கள் தான் ஒரு டிகிரி முடித்திருக்கிறோம். இதற்கு காரணம் யாருன்னு சொன்னால் மிஷினரிகள் எங்கள் கிராமத்திற்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு வந்ததோடு கூட மாத்திரமல்ல, எங்களை பள்ளிக்கூடம் இல்லாத இந்த கிராமத்தில், படிப்பு வசதி இல்லாத இந்த கிராமத்திலிருந்து எங்களை அவர்கள் கொண்டு போய் நினச்சாங்க, விடுதியில் வைத்து எங்களை படிக்க வைத்தாங்க. இன்றைக்கு நாங்கள் எங்கள் கிராமத்தில் முதல் பட்டதாரிகள். ஆண்டவருடைய அன்பு மாத்திரமல்ல, எங்களுக்கு கல்வியும் மிஷினரிகளுமாய் கடவுள் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவங்க சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நானும் ஒரு குழந்தையை ஆதரிக்கிறோன்னு சொன்னால் அது வீணாய் போகவில்லை. ஆண்டவர் அதற்குரிய பலனை பணித்தரங்களில் கொடுத்து வருகிறார். அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே மிஷினரி பணிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், உற்சாகப்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இன்றைக்கு அநேகருடைய சிந்தனை ஓட்டங்களில் ஒரு கேள்வி எழும்பலாம், ஏன்
இந்த சுவிசேஷ பணியை இன்னும் நாம் செய்ய வேண்டும். விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து விட்டது. இன்றைக்கி நம்ம சுண்டவெளியில் ஒரு செய்தி நடக்குதுன்னு சொன்னால் அது அடுத்த 5 நிமிடத்தில் எங்கே வந்து போயிருந்தோம், டெல்லி வேற, காஷ்மீர் வேற என்ன செஞ்சிடும், போயிடும். அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து விட்டது, விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து விட்டது. இப்படிப்பட்ட இந்த காலத்திலும் இன்னும் சுவிசேஷம் கொண்டு போகணுமோ அப்படின்னு சொல்லி அநேகருடைய மன ஓட்டங்கள் ஓடலாம். ஆனால் நீங்கள் நான் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்முடைய தேசத்தில் 145 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த தேசத்தில் மூட பழக்க வழக்கங்களில் சிக்கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம் ஏராளம் ஏராளம். ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். செய்தித்தாளில் வந்ததான ஒரு செய்தி, அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பீகார் மாநிலத்தில் புர்னியா என்கிறதான ஒரு பகுதி உண்டு. செய்தித்தாளில் தினத்தந்தியில் வந்த ஒரு செய்தி. இந்த புர்னியா கிராமத்தில் 13 வயது நிரம்பின ஒரு சிறுமி, அவளுக்கு ஒரு தம்பி உண்டு. இந்த தம்பிக்கு உடல்நிலை சரியில்லை. அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கிராமத்தில் இருக்கிற மந்திரவாதிட்ட இல்லை பூஜாரி இடத்துல போய் என்ன செய்வாங்க, அந்த பலவீனத்திற்காக என்ன செய்வாங்க, பூஜை பண்ணுவாங்க. அதே போல் இந்த சிறுமி என்ன செய்தால், தன்னுடைய தம்பிக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி அந்த கிராமத்தில் உள்ள 2 பெண் மந்திரவாதிகளிடத்தில் அவள் செய்தால் கடந்து சென்றாலாம். தன்னுடைய சூழ்நிலையை, தம்பியினுடைய சூழ்நிலையை அவர்களிடத்தில் அவள் விவரித்து கூறுகின்றாள். அந்த மந்திரவாதிகளும் அவளை என்ன செய்கிறாள், அந்த பூஜை அறைக்கு அழைத்து அவளுக்கு குடிப்பதற்கு ஒரு பானத்தை கொடுத்தார்களாம். அந்த பானத்தை குடித்த உடனே அந்த சிறுமி, 13 வயது நிரம்பின அந்த சிறுமி மயக்க நிலைக்கு அவள் கடந்து செல்கின்றாள். இப்பொழுது அந்த சிறுமியை அந்த சிலை முன்பதாக படுக்க வைத்து இன்னொரு நபரோடு உதவியோடு கூட அந்த சிறுமியினுடைய வலது காலை என்ன செய்கின்றார்கள், துண்டித்து விடுகின்றார்கள். இப்பொழுது வலது கால் துண்டிக்கப்பட்ட சிறுமி ரத்தம் பீறிட்டு வெளியேறுகிறது. அறமயக்க நிலையில் இந்த சிறுமி அந்த வேதனையில் வழியில் அவள் அலற ஆரம்பிக்கின்றாள். அவளுடைய அலறல் சத்தம் கேட்டு கிராம மக்கள் என்ன செய்கிறார்கள், ஓடி வருகின்றார்கள். ஓடி வந்து பார்க்கின்ற பொழுது சிலை முன்பதாக ஒரு 13 வயது நிரம்பின சிறுமி கால் துண்டிக்கப்பட்ட நிலைமையில் அவள் துடித்து கொண்டு இருக்கிறார். உடனே காவல்துறைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க. போலீஸார் வராங்க, அந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்களாம். அந்த மந்திரவாதிகளை கைது செய்தார்கள். அந்த மந்திரவாதிகளிடத்தில் விசாரித்த பொழுது ஏன் இப்படி செய்தீர்கள் சொன்ன பொழுது அவங்க சொன்ன ஒரு காரியம், ஒரு கன்னி பெண்ணின் இரத்தத்தை எடுத்து நாங்கள் பூஜை செய்தால் எங்களுக்கு வரங்கள் கிடைக்கும் என்ற ஒரு மூட நம்பிக்கை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது எங்கேயோ 10 நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்ததில்லை. இந்த நூற்றாண்டில் பீகார் மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இனி எத்தனையோ சம்பவங்கள் வெளியே வராமல் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் எனவே இப்படிப்பட்ட தேசத்தில் தான் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனவே பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டோட அன்பை கொடுத்து சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. ஒரு பலவீனம் சொன்னால் ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு மருத்துவமனைக்கு போகணும்னு சொல்லி கொடுக்குற மிஷினரி பணிகள் இதெல்லாம் தடை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு பிசாசு நினச்சதுன்னா அதிகமாய் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எனவே நீங்கள் இன்னும் பாரத்தோடு ஜெபிக்க உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட சற்று நேர தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி, சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை வைக்க வேண்டும், சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை வையுங்கள் என்று சொல்கிற ஒரு தலைப்பில் சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 41:1 போதும், சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ சிறுமைப்பட்ட மக்கள் மீது ஒரு சிந்தை நீங்கள் நான் வைத்தாலே நீங்கள் நான் யாரு, பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை வைக்கின்ற மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, தீங்கு நாளில் கர்த்தர் என்ன செய்வார், அவனை விடுவிப்பார் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவனை
ஒப்பு கொடுக்க மாட்டார் ஆண்டவர் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வியாதியில் அவனை தாங்குவார் என்று சொல்லி அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வியாதியின் படுக்கையை அவனிடத்திலிருந்து மாற்றி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ சிறுமைப்பட்ட ஒரு மனிதன் மேல் சிந்தை வைக்கின்ற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள் எத்தனை ஆசீர்வாதங்கள்! இன்றைக்கு நம்மை சுற்றி எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் பார்க்கின்ற பொழுது ஊனமுற்ற சம்பவத்தை என்ன செய்தோம், மோபிபேசத்தை குறித்து வாசித்தோம். தாவீது ராஜா அவன் மீது என்ன செய்கிறார், ஒரு சிந்தை வச்சு யோனத்தான் நிமித்தமாக நான் தயவு செய்வதற்கு யாராவது உண்டோன்னு சொல்லி செய்கிறான், கேட்டு அவனுக்கு என்ன செய்கிறான், உதவி செய்கிறதை அங்கே பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, சிறுமைப்பட்டவர்கள் யாருங்க? ஒருவேளை உணவுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம். இன்றைக்கி நம்முடைய இந்தியாவில் கிட்டத்தட்ட 64% மக்கள் இரவு உணவு இல்லாமல் என்ன செய்கிறாங்க, படுக்கைக்கு போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்முடைய தேசத்தில். ஒருவேளை தலைவர்கள், அரசியல்வாதிகள் என்ன செய்யலாம், வீர வசனம் பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் தேசத்தில் சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது 64% மக்கள் இரவு உணவு இல்லாமல் படுக்கைக்கு போகின்ற மக்கள் கூட்டம். இன்னும் மற்ற நாடுகளில் பார்க்கின்ற பொழுது காசாவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நடக்கிற யுத்தத்தின் நிமித்தமாக ஒருவேளை உணவுக்காக அந்த லாரி வருகின்ற பொழுது, உணவு கொண்டு வருகிற அந்த வாகனம் வருகின்ற பொழுது, அந்த வாகனம் உணவுக்காக ஓடுகின்ற பிள்ளைகள் கூட்டம் ஏராளம் ஏராளம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு கொடிதான காலங்கள். இப்படிப்பட்ட மக்கள் மீது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் அவங்க மீது என்ன செய்யுங்க, சிந்தை வைங்க, சிந்தை வைங்க, அவங்களை நேசிங்க, அவங்களை நினைத்து பாருங்கள். உள்ள இந்த பகல் நேர பராமரிப்பு மையம் சொன்னேன் பார்த்தீங்களா, 2700 பிள்ளைகளை நாம் ஆதரித்து வருகிறோம். எப்படி இந்த பகல் நேர பராமரிப்பு மையம் உருவாக்கப்பட்டது? பீகார் மாநிலத்திற்கு நம்முடைய பொது காரியதரிசி அவங்க போயிருந்தாங்க. அப்போ அங்கே உள்ள மிஷினரியோடு கூட அவங்க ஒரு கிராமத்திற்கு போகின்ற பொழுது கிட்டத்தட்ட 3 வயது நிரம்பின ஒரு சிறுவன், அவன் அந்த தெரு ஓரத்தில் உட்கார்ந்து சாம்பலை அள்ளி சாப்பிட்டு கொண்டிருந்தான். சாம்பலை அள்ளி அவன் சாப்பிட்டு கொண்டிருந்ததை பார்த்த பொழுது அந்த மிஷினரி இடத்துல பொது காரியதரிசி அவர்கள் கேட்ட ஒரு காரியம், ஏன் இந்த சிறுவன் சாம்பலை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான்? அப்பொழுது அந்த மிஷினரி சொன்னாங்க, ஐயா, இங்கு உள்ள மக்கள் வேலைக்காக 6 மாதம் என்ன செய்வார்கள், வெளியூருக்கு கடந்து போய் விடுவார்கள். 6 மாதம் இங்கே இருப்பாங்க, 6 மாதம் அவங்க எங்கேயா போயிடுவாங்க. அப்போ பிள்ளைங்கள் என்ன செய்வாங்க, பிள்ளைங்களை அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. வீட்டில் பெரிய பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளைங்களை பராமரிப்பாங்க, இல்லை வீட்டில் வயதானவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்களை பராமரிப்பாங்க. அவங்களுக்கு உணவு கிடைக்கலன்னு சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான். அதை பார்த்த பின்பு தான் பகல் நேர பராமரிப்பு மையம். இப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யணும், நாம் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு காலையில் ஒரு சின்ன ஒரு சிற்றுண்டி, மாலையில் ஒரு சின்ன சிற்றுண்டி கொடுத்து அந்த பிள்ளைகளை நாம் பராமரிக்கணும்னு சொல்லி பகல் நேர பராமரிப்பு மையம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த சிறுமைப்பட்ட மக்கள் மீது சிந்தை வைக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் உதவி செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கின்றார். மத்தேயு எழுதின நற்செய்தியில் ஒரு சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தை நான் திருப்பி வைத்துக் கொள்கிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி 25ஆம் அதிகாரம். அதில் வசனம் சொல்லுகிறது, யாராவது ஒருத்தர் வாசிங்க, 40ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆமாம், இங்கே ஒரு ஓமை ஆண்டவர் சொல்கின்றார். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்பொழுது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற பொழுது சகல ஜனங்களும் என்ன வரலாம், அவர் முன்பதாய் கூட்டப்படுவார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் அவருக்கு முன்பதாய் நிறுத்தப்படுவார்கள். நிறுத்தப்படுகிற இந்த மக்கள் கூட்டத்தை ஆண்டவர் எப்படி பிரிப்பாரா? 2 விதமாக பிரிப்பார். ஒரு கூட்டம் அவருக்கு இடது பக்கத்திலும், இன்னொரு கூட்டம் அவருக்கு வலது பக்கத்திலும் நிறுத்தப்படும். அப்போ வலது பக்கத்தில் இருக்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்?
சொல்லுங்க. வலது பக்கத்தில் இருக்கிற கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். ஏன் ஆண்டவர் சொல்கிறார், அந்த வலது பக்கத்தில் இருக்கிற மக்களை பார்த்து, நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க? நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். நான் வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து சொல்லிட்டு சொல்கிறாரு, வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? சுதந்தரித்து கொள்ளுங்க. அப்போது நீங்களும் நானும் இந்த வலது பக்கத்தில் இருக்கிற இந்த கூட்டத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்களை நீங்கள் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவரே, நாங்கள் எப்போ ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சோம்? உனக்கு அருகில் ஒருவன் தேவையோடு இருக்கின்ற பொழுது, உனக்கு அருகில் ஒருவன் பசியோடு இருக்கின்ற பொழுது அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, என்னால் முடிந்ததை ஆண்டுடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாய் நான் செய்கிறேன்னு சொல்லி செய்கின்ற பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உரித்தாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் அதற்கு தான் வச்சிருக்கிறார். மற்ற ஜனங்களுக்கு நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நானே ஒன்றுமில்லாமல் இருக்கேனே. இருக்கிறதுலேருந்து கொடுத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்குற பிரதிபலன் நிறைவாக இருக்கும். ஆண்டவர் சாட்சியாக சொன்னார் பார்த்தீங்களா? தேவாலயத்தில் இருக்கிற பொழுது அநேகர் வந்து நினச்சிருந்தாங்க, காணிக்க போட்டாங்க. ஆனால் ஒரு ஏழை விதவை தன்னிடத்தில் நினச்சிதான் 2 காசு, அந்த 2 காசு தான் அவன்கிட்ட இருந்துச்சு. அதை என்ன செஞ்சுட்டான்? ஆண்டவருக்குன்ட்டு கொடுத்துட்டான். நிறைய போட்டவங்களை கூட விட்டுட்டார் ஆண்டவர். அந்த ஏழை தாய் போட்டதை பார்த்தார். அவள் ஒரு டீ குடிக்கலாம்னு வச்சுருந்துருப்பான். ஆனால் அந்தையும் என்ன செஞ்சான்? தியாகமாக கொடுத்துட்டான். இன்றைக்கி நம்மள அநேக நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு 10 ரூபா என் கையில் இருந்துச்சுன்னா யாராவது தர்மம் கிடைக்கின்ற பொழுது, என்கிட்ட ஒரு 10 ரூபா தான் இருக்குது, எனக்கே டீ குடிக்க வழி இல்லையப்பா, உனக்கு நான் என்னத்தை வாங்கி தரேன் அப்படி தான் நம்ம நினச்சிரோம், நினைக்கின்றோம். ஆனால் அந்த 10 ரூபாய் எடுத்து, ஐயா ஒரு டீ குடிக்க ஒரு 10 ரூபா தாங்கன்னு ஒருத்தன் கேட்கின்ற பொழுது என்கிட்ட இருக்க ஒரு 10 ரூபாய் கொடுப்பதற்கு நம்ம மனுஷனுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? மனது வரமாட்டேங்குது. அதை கொடுத்துருவோம் பார்த்தீங்களா? அதை கொடுக்குற என்ன வருகின்ற பொழுது தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், எல்லாரையும் காட்டிலும் இவன் சில அதிகமாக கொடுத்தான். அப்போ இல்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவருக்கென்று இருக்கிறத நம்ம கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை என்னையும் அவர் கனப்படுத்துவார், கனப்படுத்துவார். வேதத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாக நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்திலிருந்து தன்னுடைய மகளுக்காக மன்றாட வருவாள். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக்கொள்வோம். 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆமாம், ஒரு கானானிய ஸ்திரீ வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறா பாருங்க, என் மகளுக்கு இறங்குன்னு சொல்லி கேட்குறா. ஆனால் ஆண்டவர் அவளை பார்த்து ஒரு சொல்கிற காரியம், அதற்கு இயேசு 24ஆம் வசனத்தில் சொல்கிறது, காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்று சொல்லி ஆண்டவர் அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. ஒரு ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வந்து என் மகளுக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கின்றாள். ஆனால் ஆண்டவர் அவளுக்கு சொல்கின்ற ஒரு பதில் என்ன? காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல. ஆனாலும் அவள் என்ன செய்யலை? விடலை. அந்த தொடர்ந்து நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கிறார் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது
நல்லதல்ல. அப்போ நான் யாருக்காக வந்திருக்கிறேன்? இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்காக நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய பிள்ளைகளை தேடி நான் வந்திருக்கிறேன். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஆனால் அவர் சொல்கிற ஒரு பதில் இருக்குது பாருங்க, மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் இந்த நாய்க்குட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது எஜமானுடைய மேஜையிலிருந்து வீழும் துணிக்கைகளே எடுத்துக்கொள்ளட்டுமே. எஜமான் சாப்பிடுகின்ற பொழுது அவர் சிந்துகின்ற அந்த உணவை என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளட்டுமே. இன்றைக்கி நம்ம அநேக நேரங்களில் எவ்வளவு உணவுகளை நம்ம விரயம் பண்ணுறோம் தெரியுமா? ஆனால் ஒருவேளை உணவுக்காக குப்பை தொட்டிகளிலே உணவை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு நம்முடைய தேசத்தில். ஒருவேளை உணவுக்காக திருடுகிற மக்கள் கூட்டம் நம்முடைய தேசத்தில் உண்டு. இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு அவர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கின்றார். அவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார். அவருடைய அன்பு நம்மை தேடி வந்திருக்கின்றது. அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வந்திருக்கிறது. அவர் சகலத்தில் நிறைவான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், என் மகனே, என் மகளே, உன் மேஜையிலேருந்து கீழே விழுந்து பற்றியா, அதை என்ன செய்? மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நீ பிரயாசப்படு. அதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம் கூட இந்த தேசத்திலே உண்டு. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் சகலத்திலும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனுடைய வீட்டில் தடபடலான விருந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே வேளையில் அவன் வீட்டு வாசற்படியில் லாசரு என்கின்ற ஒரு தரித்திரன் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பசியோடு காத்து கொண்டிருக்கின்றான். இந்த எஜமானுடைய மேஜையில் வீழும் துணிக்கைகளை சாப்பிடுவதற்கு என்ன செய்தார்னா ஆசையாக இருந்தான் தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாப்பிட்டான்னு கூட போடல, ஆசையாக தான் இருந்தான். அப்போ அவனுக்கு அது கூட என்ன செஞ்சிருக்காது, கிடைச்சதோ கிடைக்கலையோ. இப்படிப்பட்ட லாசருவை போன்ற மக்கள் கூட்டம் நம்மை சுற்றி ஏராளம் உண்டு. இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவியாக இருக்கும்படி தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து இப்படி ஒரு மருமையான ஆலயத்தில் அன்று வைத்திருக்கிறார். ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவருடைய அன்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்ம மாத்திரம் ஆண்டவரை ஆராதித்து சந்தோஷமாக இருந்துட்டு பரலோகத்துக்கு நான் தகுதியாயிட்டேன்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருப்பதல்ல. இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அநேகரை என் மூலமாய் நான் ஆயத்தப்படுத்த வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம், ஒரு வாஞ்சை நம்மிடத்தில் உண்டாக வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட மக்கள் நம்முடைய தேசத்தில் உண்டு. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். பண்டித ரமாபாய் அவருடைய சரித்திரத்தை வாசிக்கின்ற பொழுது அவங்க எழுதி வச்சுருந்தாங்க, நான் அநேக வேத நூல்களை நான் கற்று அறிந்திருக்கின்றேன். எல்லா வேத நூல்களும் குறிக்கின்ற ஒரே காரியம், இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்ட மனிதன், ஒடுக்கப்பட்ட மனிதன், சிறுமைப்படுத்தப்பட்ட மனிதன் கடவுளுக்கு அருகிலே அவன் வர முடியாது. இந்த சமுதாயத்திலே, இந்த தேசத்தில் உயர்குலத்தில் பிறந்த ஒருவன் மாத்திரம்தான் கடவுள்கிட்டே வர முடியும். இப்படி சொல்லி எல்லா வேதங்களும் சொல்கின்றது. ஆனால் என்றைக்கு நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேனோ அன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன், கடவுள் பரலோக மேன்மையை துறந்து எல்லா மனிதனையும் நேசித்து எல்லா மனிதனையும் அவரிடத்தில் சேர்க்கும்படியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில்
நான் ஊழியத்தில் போயிருந்த பொழுது ஒரு கால்வா ஓடிக்கொண்டிருந்தது. அதில் நிறைய மக்கள் இறங்கி குளித்து கொண்டிருந்தாங்க. இன்னொரு கூட்டம் மக்கள் இந்த கால்வாய் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாங்க. அப்போ மிஷினரிகிட்ட நாங்கள் பேசி கொண்டிருந்த பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்ட பொழுது, இந்த இதில் குளிக்கிற மக்கள் புனித நீராடுகின்றார்கள். இந்த புனித நீராடுகிற மக்கள் இதில் நீராடி விட்டு நினைச்சவங்க அந்த வஸ்திரத்தை அங்கே போட்டு போயிடுவாங்க, எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்போ இந்த கரையோரம் நிற்கிற மக்கள் இவர்கள் போட்டு செல்கின்ற இந்த வஸ்திரத்தை எடுப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்போ நான் நினைத்தது கஷ்டப்பட்ட மக்கள் ட்ரெஸ்ஸுக்காக நிற்கிறாங்கன்னு சொல்லி நினைத்தேன். ஆனால் அந்த பண்டித ரமாபாயுடைய இந்த சரித்திரத்தை நான் வாசிக்கின்ற பொழுது தான் தெரிந்து கொண்டேன். தாழ்குளத்தில் இந்த பூமியில் ஒடுக்கப்பட்ட மனுஷன் கடவுளத்தில் வரணும்னு சொன்னான். உயர்குலத்து மனிதன் கழித்து போடுகிற ஆடைகளை அவன் எடுத்து உடுத்த வேண்டும். உயர்குலத்தில் பிறந்த மனிதன் மிச்சம் போடுகிற ஆகாரத்தை அவன் உண்ணுகின்ற பொழுது அடுத்த முறை என்ன செய்யும், அவனுக்கு ஒரு பாக்கியம் கடவுள்கிட்ட வர்றதற்கு கிடைக்கும் சொல்லி வேதங்கள் சொல்லுகிறது. ஆனால் உங்களையும் என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் எல்லா மக்களையும் நேசித்து எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். அவர் மதம் பார்த்து அல்ல, மொழி பார்த்து அல்ல, இனம் பார்த்து அல்ல, எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லி தன்னையே ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திலே கடந்து வந்தான்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இந்த அன்பை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம், இந்த ரட்சிப்பை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம். இதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் இருக்கிற இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள், அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனங்கள், இவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை கொடுக்க வேண்டும். என்னால் இயன்றதை நான் ஆண்டவருக்கு என்று செய்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த பண்டிகை நாட்களில் உற்சாகமாக நீங்கள் கொடுங்க. மிஷினரி ஊழியத்திற்கென்று இந்த கிறிஸ்மஸ் கால தேவைகளுக்காக நீங்கள் கொடுங்க. முடிஞ்சால் நான் சொன்னது போல் ஒரு ஆதிவாசி பிள்ளைக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் பிரதர். என் குடும்பத்தில் கஷ்டம்தான், ஆனாலும் வருஷத்தில் ஒரு முறை ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க உதவி செய்யணும்னு சொல்லி நீங்கள் முன் வந்தால் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நான் இந்த மிஷினரி ஊழியத்துக்கு மிஷினரியை தாங்கிறதுக்கு நான் அவர்களை காணிக்க கொடுக்கலாம் கூட என்னால் முடிஞ்ச காணிக்க நான் கொடுக்குறேன். இந்த நற்செய்தி பணியில் எங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொருத்தனையோடு கூட இந்த நாளில் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 506வது பாடலை பாடுவோம். தந்தை நின்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. Oh
ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தங்கள் உழைப்பிலிருந்து கர்த்தர் கொடுத்த நன்மைக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே, நன்றி காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், தேவோல் ஆண்டவரே, பிரயாசப்பட்ட உழைப்பில் ஆண்டவராய் கர்த்தருக்கு என்று படைக்கப்பட்ட எல்லா பை காணிக்கைகளுக்காக ஆண்டவரே, இந்திய மிஸ்ரேல் சங்கத்தின் ஊழியத்திற்காக படைக்கப்பட்ட கவர் காணிக்கைகள் யாவற்றையும் கர்த்தர் நீர் அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஆண்டவரே நீர் கொடுத்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட இந்த காணிக்கைகளை உம்முடைய பணிக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் உம்முடைய ஊழிய உயர்வுக்காக பயன்படுத்துவீராக. இன்னும் உடைய ஊழிய இதன் மூலமாக வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. நீர் சகல காரியத்தையும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிப்பீராக ராஜா. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனை. தேவரீர் விசேஷமாக இந்த அருமையான நடந்த நாள் ஆண்டவரே கேட்ட சத்தியத்துக்கு எதுவாக எங்கள் செவிகளை சாய்த்து ஆண்டவரே இதன்படி எங்கள் வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. கததாமே ஆண்டவரே, அந்த நல்ல மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கத்த நல் மனதை கொடுத்து ஆண்டவரே நடக்க வேண்டிய வழி நடக்க எங்களுக்கு போதித்தருளும் ராஜா. ஒரு நாள் திருவார்த்தை எங்களுக்கு ஏவுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாக ஆண்டவரே அவைகள்படி நடக்க உதவி செய்யும் ராஜா. கர்த்தாவே, எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் நீர் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே, திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவராய் கர்த்தர் நீர் கட்டி ஆண்டவரை திடப்படுத்தி தேற்றி அப்படி எல்லா காரியங்களையும் ஆண்டு கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இஸ்ரவேலை உண்டாக்கின கர்த்தர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை ராஜா. நீர் ஒருவர் எங்களுக்கு போதுமானவர், உமக்குள் நாங்கள் யாவரும் பரிபூர்ணப்படுகிறோம் என்று ஆண்டவரே வேதம் சொல்லுது ஆண்டவரே. எங்களுக்கு என்று மெய்யான ஒளியான கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்கள் ஆண்டவரே கிராமத்தில் எங்கள் திருச்சியில் ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரை பதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை கட்டுமடியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, குடும்பங்களில் உள்ள ஆண்டவரே குறைகளை மாற பண்ணுங்க. உடைய குடும்பங்களில் எல்லா காரியங்களும் விசாலமான வழிகளை கத்த திறந்து கொடுத்து ஆண்டவரே, ஆண்டவரே தடையா இருக்கிற காரியங்கள், வேண்டின காரியங்களுக்கு தாமதங்கள், இப்படி எல்லா வழிகளையும் கத்த வாய்க்க பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தனித்தனியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை கத்தனி அழகாக எங்கள் பகுதியில் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பாடல் பாடுகிற தாளந்தோடும் அதே போல் ஆண்டவரே திருவசனம் சொல்ல இன்னும் எத்தனையோ ஆண்டவரே கலை ஆண்டவரே காரியங்களை கத்தருக்காக ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு சிறு பிள்ளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் விசேஷமாக கத்தனீர் பொக்கிஷமாக கொடுத்த ஆண்டவரே ஞானம் என்று புதையலை ஆண்டவரே அவருடைய இந்த சிறு வயதிலே அறிந்து பற்றிக்கொள்ள ஞானத்தை தேடி பெற்றுக்கொள்ள அவள் கத்தர் நீர் நல்ல ஞானத்தை தருவீராக ஆண்டவரே. ஞானத்தின் பிறப்பிடமும் துவக்குமான ஆண்டவரே எங்கள் பரம தகப்பனே, உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே அந்த ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தருவீராக ஆண்டவரே. அதே போல சுகவினத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கத்த சுகத்தை தாரும், வியாதியை கத்து நீக்கி போடுவீராக. பலவீன அவர்களை அணுகாதபடி கத்த சிறு வயதில் ஆண்டவரை பலப்படுத்தி திடப்படுத்தி உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. கத்தடைய கரம் அவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே திருச்சபையின் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான கத்தர் கொடுத்து ஆண்டவரே நல்ல வாலிப பிரயாயத்தில் திடனும் பலமும் ஆரோக்கியமுள்ள காரியங்களை செய்யவும் ஆண்டவரே தங்கள் சரீரம் கர்த்தர் கொடுத்தது என்று அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை அறிந்தவர்களாக ஆண்டவரே ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கடைசியில் நான் உங்களை அறிய என்று சொல்ல வார்த்தை உடன்பட்டு போகாதபடி ஆண்டவரே எங்கள் வழிகளை நாங்கள் ஒவ்வொரு நாள் நிதானித்து அறிந்து எங்கள் நடக்கைகளை கர்த்தருக்குள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே கர்த்தரை தேடுவதில் எங்கள் உள்ளங்கள் வாஞ்சையும் கவனமாக இருக்கும்படியாக ஒவ்வொரு வாலிபர்கள் வாழ்க்கையில் ஆண்டவராய் கர்த்தாவே இந்த பிரயாயம் கர்த்தருடைய அறிந்து உமக்கு முன்னதாக ஆண்டவரே தங்கள் முழங்காலை முடக்கவும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகள் உயர்ந்து பெருகத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமை தேடி வருகிற எல்லா வாலிபர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் வேண்டிய நன்மைகளும் கிருபைகளும் சந்திக்க பண்ணுவீராக ஆண்டவரே. எதிர்காலத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே படித்து நல்ல மதிப்பெண் வேணும் ஆண்டவரே, இந்த மதிப்பெண் மூலமாக எதிர்காலம் வேண்டும் என்று எதிர்காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கிறவர்களுக்காக, அரசு தேர்வு எழுதின பிள்ளைகளுக்காக உமக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகள் வேண்டின காரியத்தின் விருப்பத்திற்கு ஆண்டவராய் கர்த்தர் நன்மையும் கிருபையும் வாழ்க்கை தொடர்படியாக செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய கரம் அவர்களோடு கூட தங்கியிருந்து பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. கர்த்ததாமே அவர்களோடு கூட தங்கியிருந்து ஆளுகை செய்வீராக. திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண வாழ்க்கை கர்த்தர் நீர் கொடுத்த அருமையான பொக்கிஷமான வாழ்க்கையில் ஆண்டவரே
கர்த்தர் சபையில் நேசிப்பது போல ஆண்டவரே அவர்களை இல்லற வாழ்க்கை நேசித்து அன்பில் ஐக்கியத்திலும் அநேக வாலிபர்களுக்கு புத்தியுள்ள கன்னிகளாக ஆண்டவரே அநேக வாலிபர்களுக்கு ஆண்டவரே நல்ல நடக்கை காண்பிக்கிறவர்களாக வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க ஒரு நல்ல வழியை ஏற்படுத்துவீராக ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த இந்த பொக்கிஷமான வரமான ஆண்டவரே ஈவான இந்த குழந்தை பாக்கியத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உலகத்தின் நிந்தனைகள் போராட்டம் குடும்பத்தின் கடினங்கள் எல்லாவற்றின் அவமானங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் கர்த்தர் அவர்களை ஆண்டவர் ரெட்டை களைந்து போட பண்ணி மகிழ்ச்சி என அலங்கரிப்பினால தங்களை அலங்கரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அலங்கரிப்பீராக ஆண்டவர். அவருடைய குடும்ப வாழ்க்கை கர்த்தரதன் மூலமாக இன்னும் உறுதிப்பட்டதை கட்டுவீராக ஆண்டவர். உடைய கரம் எல்லா பிள்ளைகளுடைய திருச்சியில் ஒவ்வொரு குடும்பத்தினோட கர்த்தர் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை நடத்துவதில் ஞானத்தோடு நடத்த ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே ஆதி தகப்பன் தாயாரிடத்தில் ஆண்டவரே ஏவாளை வஞ்சிக்க வந்தது போல சத்துரு வஞ்சனையாய் வந்தாலும் கூட கர்த்தருக்குள் கட்டப்பட்ட குடும்பத்தின் தலைவிகளாக இருக்கும்படியா ஒவ்வொரு குடும்பத்தின் பெண்களும் கர்த்தருக்குள் கட்டப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் பிரயாசத்தோடு ஆண்டவரே ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்கள் முழங்கால்கள் முடக்கப்பட்டதற்கு கர்த்தர் பதில் செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு கர்த்தருடைய செவிகள் திறக்கப்பட்டதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் அது காமென்றும் ஆமென்றும் பதில் செய்வீராக ராஜா. அன்று என்னென்ன காரியத்திற்காக பிரயாசப்பட்டு வேதனையோடு வருத்தத்தோடு உடைய பாதத்தில் காத்திருக்கிறார்களோ முடிவு வருமா வராதா என்று எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்காலத்தின் கலக்கங்களை மாற்றி அவர்கள் வேண்டின காரியங்களுக்கு ஜெயத்தை கட்டிடுவீராக ஆண்டவரே. தெய்வீக கரம் அவருக்கு நன்மை காணும் பொழுது நான் தரித்திருந்த விண்ணப்பம் பண்ணினேன், என் தேவன் எனக்கு பலன் கொடுத்தார், அவர் திறன் கொடுத்தார், ஜெயத்தை தந்தார் என்று அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் அந்த களைப்பையும் மகிழ்ச்சியும் காண கிருபை செய்ய ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. திருச்சியில் ஒவ்வொரு வேலை பார்க்கிற ஆண்டவரே குடும்பங்களை நடத்தும்படியா குடும்பங்களை கட்ட வேண்டும் என்று பிரயாசத்தோடு ஓடுகிற குடும்பத்தின் தலையாக ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஆண்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ராஜா. குடும்பத்தின் மேலே இன்னும் பாரமும் திருச்சபை மேலே வாஞ்சியும் கர்த்தரை தேடுவதில் தங்கள் ஆத்மா கவனமாக இருக்கும்படியாக உடைய ஆலயத்தை நாடி வருகிற பாரத்தை சாரும் ஆண்டவரே. எங்கள் ஆண்களுள்ள இடங்கள் எல்லாம் நிரம்ப உதவி செய்ய ஆண்டவரே. வராதிருக்கிற பிள்ளை கர்த்தரை எடுத்த வாரம் முதல் அழைத்து கொண்டு வாரம் ஆண்டவரே. ஆண்டவரே அவள் உழைப்புல கர்த்தர் மீதி எடுக்க பண்ணுங்க ஆண்டவரே. பலத்தோடு ஆண்டவரே அல்ல ஆண்டவரே அநேக நேரம் பலவீனத்தோடு விதைத்தோ என்று வருத்தப்பட்டு ஆண்டவரை கலங்கி தவித்தாலும் கர்த்தர் கொடுத்த நன்மையை கண்டு மனமகிழ்ச்சி காணும்படியாக உடைய பிள்ளைகள் பார்க்க வேலைகள் ஆண்டவரை சோர்வுகள் நீக்கி போடுங்க, பலவீனத்தை எடுத்து போடுங்க, பலத்தினால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே. தேவரே அவர் கடந்து செல்ற இடங்கள்ல பிரயாணப்பட்டு போகிற இடங்கள்ல வாகனத்திலும் சரி ஆண்டவரை எங்கு கடந்து சென்றாலும் தேவனுடைய கரம் முன்னதாக சென்று பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீங்கான காரியத்திற்கு ஆண்டவரே நீங்களாக்கி ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே தீமை ஒன்று அணுகாதபடி பலப்படுத்துவீராக. பெரியோரையும் உடைய கரத்தில் ஒப்பு பிடிக்கிறோம் ஆண்டவரே. முதியோரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாமே அவர்களை பலப்படுத்துவீராக, அதிரப்படுத்துவீராக. உடைய பலன் கொடுக்கிற ஆவி அவர்களை உறுதிப்படுத்த கிருபை அவர்களுக்கு போதும் என்று காணப்படட்டும் ஆண்டவரே. ராஜா இந்த அருமையான நாள் ஆண்டவரே ஆண்டவரே மாற்றுத்திறனாளிகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ மாற்றுத்திறனாளி பிள்ளைகள், எத்தனையோ ஆண்டவரே மன வளர்ச்சி இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மோசே திக்குவாயிலோனாய் இருந்த போதிலும் அவனை நீர் கூட நடத்தினீர் ராஜா, அவனை நீர் அடக்கம் பண்ணீர் ராஜா. ஆண்டவரே பவுல் பலவீனம் உள்ளவனாய் இருந்த போதிலும் அவருக்கு கிருபை போதும் என்று சொல்லி ஆண்டவரே அவருடைய பலவீனத்தை கர்த்தர் தேற்றினீர் ராஜா. வேதத்தில் அநேக சாட்சிகளை பார்க்கிறோம் தகப்பனே. பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகள் வாழ்க்கை திடப்படுத்துவீராக, தேற்றுவீராக, அவர்களை தாங்குவீராக. அருமையான பிள்ளைகளும் அவர்களை தாங்க பலன் தருவீராக ஆண்டவரே. இதே போல கடந்த நாள் இந்த நாள் எழுதப்பட்ட ஆண்டவரே ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதின ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். பிரயாசப்பட்டு படித்தார்கள் ஆண்டவரே, அதற்காக உழைத்தார்கள், தேர்வு எழுதியிருக்கிறார்கள் தகப்பனே. கர்த்தர் நன்மையான ஆண்டவரே காரியங்கள் வருவதற்காக நீர் கிரியேட் செய்ய ஆண்டவரே. உடைய கரத்தில் ஆண்டவரே தேர்வு எழுதின ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வீக பராமரிப்பு பாதுகாப்பு கூட தங்கி இருக்கட்டும் ராஜா. தேவரே எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்ததாமே குடும்பங்களுக்குள்ள சமாதானம் சந்தோஷம் தெய்வப்பலன் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இருக்கிற பிரிவினைகள் பிளவுகள் மாறட்டும் ஆண்டவரே. சந்தோஷம் சமாதானம் என்றென்று வரட்டும் ஆண்டவரே. உலகத்தின் ஆடம்பரங்கள் உலகத்தின் ஆசைகள் யாவற்றை காட்டிலும் குடும்பத்துக்குள்ள சமாதான சந்தோஷங்கள் தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்கள் இன்னும் உயர்ந்து பெருகும்படியாக அவைகள் மகிழ்ச்சி காணும்படியாக கர்த்தர் குடும்பங்களை கட்டுவீராக ஆண்டவரே.
தேவையில்லாத ஆண்டவரே ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கடுக்கும் என்ற வார்த்தையின்படி எங்கள் வழிகள் ஆண்டவரே கர்த்தரை நாங்கள் நிதானித்து அறிந்து கர்த்தருடைய காரியங்கள் படி நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உதவி செய்ய ஆண்டவரே. உலகத்துக்குள்ளே கடந்து சொல்ல போகிறோம். உலகத்தின் ஆசமோசங்களுக்கும் பொல்லாத காரியங்களுக்கும் எங்களை சீர்கெடுத்து போடுகிற வஞ்சனையான சத்துருவின் கிரியைகளுக்கும் ஆண்டவரே அநேக தந்திரமான மனுஷர்களுடைய ஆலோசனைகளுக்கு சிக்கிக்கொள்ளாதபடி எங்கள் நடக்கையில் நாங்கள் கர்த்தரை முக்கியத்துவம் கொடுத்து அவருக்காக வாழ உதவி செய்யும். உடைய பிள்ளைகள் மீண்டுமாக உடைய சமூகத்தில் கூடி சேரும் மட்டும் தெய்வீக சமாதானம் சந்தோஷம் அவளோடு தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற புது பலன் அவளுடைய வாழ்க்கை இடைக்கட்டி உறுதிப்படுத்தட்டும் ராஜா. கரத்து தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மிதியான வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 588வது பாடலை பாடுவோம். ஜெபத்தின் வாஞ்சை
சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் எங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். ஆமென். Thank you all.